சென்னை பெசன்ட் நகர் பீச்சில் வந்து பார்த்தோன்னா, நீல நிறத்துல ஒரு அழகான உயிரினம் இருக்கான். மறந்தும் கூட இத தொட்டுறாதீங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்ப எல்லாருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். மழை காலத்திற்கு பின்னாடி ரொம்ப வித்தியாசமான சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா, வினோதமாக இருக்கக்கூடியதும் நடக்க தான் செய்யும். அப்படிதான் இப்ப வந்து பார்த்தோன்னா, ஒரு விஷயம் நடந்திருக்கு. சென்னையில் கடற்கரைக்கு போறவங்க ஜாக்கிரதையாக இருங்க. கடற்கரைக்கு அருகில அழகான தோற்றமுடைய வண்ணமயமான உயிரினங்கள் மிதப்பத பார்க்க முடியும். அத தப்பி தவறி கூட தொட்டு பார்க்கக்கூடாது. தொட்டா மோசமான விளைவுகள் ஏற்படுமா? சென்னையில பெசன்ட் நகர் கடற்கரைக்கு செல்பவர்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை. ஏன்னா, கடந்த 2 நாட்களாக பெசன்ட் நகரின் கடற்கரையிலும், கரையோர நீர்நிலைகளிலும் ப்ளூ டிராகன்கள் ஒரு வகை கடல்வாழ் உயிரினங்கள் காணப்படுது. பொதுவாக இந்த நீல நிற டிராகன்கள் திறந்த கடல் மேற்பரப்பில காணப்படுது. அவை சில நேரங்கள்ல புயல் அல்லது கடலில் ஏற்படும் சில காலநிலை மாற்றங்கள், அதாவது கடல் சீற்றம் காரணமாக கரைக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் பெசநகர் கடற்கரைக்கு வந்திருக்கிறது. இந்த ப்ளூ டிராகன்கள் குறித்தது கடல் உயிரியலாளர்கள் சொல்லும் பொழுது, சில உயிரினங்கள் லேசான விஷத்தன்மை கொண்டவை. சில நேரங்கள்ல உடல்ல சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னும், இந்த டிராகன்கள் கொட்டினால் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னும் எச்சரிச்சிருக்காங்க. இந்தியாவின் சுற்றுச்சூழல் அறக்கட்டளையை சேர்ந்த ஸ்ரீவத்சன் ராம்குமார் இந்த ப்ளூ டிராகன்கள் கண்டறிந்த படங்களை பிரபல நாளிதழ்களை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காரு. இது பற்றி அவர் சொல்லும் பொழுது ஸ்ரீவத்சன் ஒரு பேட்டி கொடுத்தாரு. நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை பெசநகரில் உடைந்த பால பகுதிக்கு அருகில் 50 ப்ளூ டிராகன்களை பார்த்தேன். அவற்றில் சில உயிருடன் இருந்தது, மற்றவை அனைத்தும் மணல்ல இறந்து கிடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விலங்கு பிரியர் ஸ்ரவன் கிருஷ்ணனும் அடையாறு முகத்துவாரம் அருகே ப்ளூ டிராகன்களை பார்த்திருக்கிறார். திங்கட்கிழமை வந்து பார்த்தோன்னா இந்த ப்ளூ டிராகன்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தில் விஞ்ஞானி ஜோகி கிளக்குடன் பிரபல ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில சொல்லும் பொழுது, இந்த நீல நிற டிராகன்களை பார்ப்பது அரிது. அவை கோவளம் கரையோரங்கள்ல கடந்த காலங்கள்ல காணப்பட்டதற்கான பதிவுகள் இருக்கு. கடல் சீற்றம் காரணமாக திடீரென சில நேரங்கள்ல கரை ஒதுங்குது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு அதிக எண்ணிக்கையில கரைக்கு வருவதை நான் தனிப்பட்ட முறையில பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதனால குழந்தைகளை கூற்றினா சற்று வலி அதிகமாக இருக்கும். அதே போல வந்து பார்த்தோம்னா, இத கைகள்ல தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கடற்கரையில் நீச்சல் அடிப்பவர்கள், குளிப்பவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னும், நீல டிராகன்களால் பகல் நேர வெப்பத்தை தாங்க முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க.